ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா வடைப்பாவு பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு, கடலை மாவு, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகு, சோடா பவுடர், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. கொஞ்சமாக சோடா பவுடர், தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். தேவையான அளவு எருப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போடுறேன். கொஞ்சம் மல்லி இலை. மல்லியில் நம்ம எவ்வளோ ஜாஸ்தி போட்டாலும் அவ்வளோ வாசனையாக இருக்கும். லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வசங்கிருச்சு. இப்போ இதை வேக வச்ச உருளைக்கிழங்குல மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை அதில் போட்டாச்சு. நீ லைட்டாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இனி நம்ம உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சு வச்சாச்சு. வாங்க ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வடை போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். வடை ரெடி ஆகிடுச்சு. வடைப்பாவுக்கு சட்னி பவுடர் ரெடி பண்ணலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். கடலை மாவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும்போது எடுத்துக்கணும். இதை வச்சு தான் நம்ம சட்னி பவுடர் பண்ண போகிறோம். இதோட என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம். சட்னி பவுடருக்கு மிக்ஸ் பண்ணக்கூடிய தேவையான பொருட்கள்: லைட்டாக சில்லி பவுடர் இப்படி போட்டுக்கலாம். கார்லிக்கு ஒரு 4 பீஸு. லைட்டாக உப்பையும் போட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பச்சை மிளகாயில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டு சூடாக்கி எடுத்துக்கலாம். வடை ரெடி ஆகிடுச்சு. பாவும் ரெடியாக இருக்குது. சட்னி பவுடர் ரெடி ஆகிடுச்சு. மிளகாயை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாவை இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சட்னி பவுடர் இப்படி போட்டுக்கணும். மிளகாவே ஒன்று இப்படி வச்சுக்கணும். பாவு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.